நெடுங்கண்டம் தேவாரமெட்டில் இரட்டை சகோதரர்கள் அப்பாவின் சகோதரனை வெட்டி கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. தேவாரமெட்டு போஜன் கம்பெனியை சேர்ந்த முருகேசன் தான் கொல்லப்பட்டது. குற்றவாளிகளான முருகேஸ்வரனின் சகோதரனின் மகன்களான புவனேஸ்வரன், விக்னேஸ்வரன் போன்றவர்களை காவலர்கள் கைது செய்தனர். கடந்த தினம் மாலை 4 மணிக்கு தான் சம்பவம். முருகேசனின் சகோதரனின் மகன்களான புவனேஸ்வர், விக்னேஸ்வர் போன்றவர்கள் வீட்டிற்கு வந்து முருகேசனை அடுத்து அறுத்து கொலை செய்துள்ளனர். ஒருவர் முருகேசனை பிடித்து நிறுத்தி வேறொருவர் கொலை செய்துள்ளார். சம்பவத்திற்கு பின்பு குற்றவாளிகள் ஓடி தப்பித்தனர். புவனேஸ்வர் அருகிலுள்ள கடையிலிருந்து சிகரெட்டும் வாங்கி பின்பு தப்பித்துள்ளார். கொலை செய்யப்பட்ட முருகேசனின் போன் உபயோகித்து கொலை நடந்த தகவல் இவருடைய உறவினர்களுக்கும் இவர்கள் தெரிவித்துள்ளனர். சம்பவம் நடந்தவுடன் நெடுங்கண்டம் காவலர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். பொதுமக்களின் உதவியுடன் தேடுதல் தொடங்கப்பட்டது. எல்லைப்பகுதியில் ஏலத்தோட்டத்தில் வேலை செய்து வரும் 3 பேரும் தமிழ்நாடு கோம்பியை சேர்ந்தவர்கள். இவர்களுக்கு எதிராக தமிழ்நாட்டில் பல்வேறு வழக்குகளும் உள்ளன. இவர்களை குறித்த தகவல்கள் முருகேசன் தான் காவலர்களுக்கு கொடுத்ததாக இவர்கள் கருதியுள்ளனர். இதுதான் கொலைக்கு காரணம். 2 பிரிவினருக்கும் இடையே பொருளாதார பிரச்சனை இருந்து வந்தது. அதிகமான மது அருந்திதான் 2 பேரும் சம்பவ இடத்திற்கு வந்துள்ளனர். சம்பவ நேரத்தில் முருகேசனுடன் ஒரு சிறிய குழந்தை மீட்டில் இருந்துள்ளது. இந்த குழந்தையும் இவர்கள் மிரட்டியதாக தெரிய வந்துள்ளது. குற்றவாளிகளை அருகிலுள்ள பொதுமக்களின் உதவியுடன் காவலர்கள் பிடித்தனர். குற்றவாளிகளை சம்பவ இடத்திற்கு அழைத்து வந்து தகவல் சேகரிப்பு நடத்தப்பட்டது. நியூஸ் பியூரோ, ராஜகுமாரி.